அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடங்கியது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி நிகழ்ச்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட் வழங்கும் இந்த இணையவழி நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் தோன்றுகின்றேன். தாயால் பெற்றெடுக்கப்பட்டும் தமிழால் தத்தெடுக்கப்பட்டும் தமிழ் பேசும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ்தாசனாக வணக்கத்தை செலுத்திவிட்டும் எனது உரையை துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படிங்கிறது உணவும் உணர்வும். முதல்ல என்னுடைய தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மன்னிப்பு, இரண்டாவது ஒரு நன்றி. மன்னிப்பு எதற்கென்றால், எனக்கு ஒதுக்கப்பட்ட தேதி என்பது 22. அன்னைக்கு சில பல சூழ்நிலை காரணமாக என்னால பேச முடியல. அதற்கு முதல்ல நான் நட்புதவியிடம் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இரண்டாவது நன்றி எதற்கு அப்படின்னா, அன்னைக்கு என்னால பேச முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிற்பாடு அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில உடனடியாக தனது உரையை வழங்கிய என்னுடைய ஆரோக்கிய நித்யா தேவிக்கும், நான் அதன் பிறகு குமரேசன் ஐயாவோட பேசும்போது கூட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க சார், அது பெரிய வார்த்தை அப்படின்னு சொன்னீங்க. அப்ப என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்ட நட்புலரிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அப்ப இப்ப தலைப்புக்குள்ள போகலாம்னு ஆசைப்படுறேன். உணவும் உணர்வும். அப்ப இங்க இத ஒரு நல்ல கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். காரணம், நான் ஒரு இயற்பியல் மாணவன் அப்படிங்கிறதுனால எந்த அளவிற்கு நாம் கேள்வியை அதிகமாக கேட்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் அதிகமாக பதிலை பெறுவோம். எந்த அளவிற்கு அதிகமாக நாம் கேள்வியை கேட்கிறோமோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை நாம் இன்னொருவரிடமிருந்து பெற முடியும், அல்லது நமக்குள்ள இருந்தே அந்த கருத்தை பெற முடியும். அப்ப உணவிற்கும் உணர்விற்கும் ஏதாவது தொடர்பு என்பது உண்டா? இதுதான் முதல் கேள்வி. அப்ப உணவுக்கும் உணர்விற்கும் தொடர்பு என்பது உண்டா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். உணவிற்கும் நம்முடைய உணர்விற்கும் 100% தொடர்பு என்பது உண்டு. இன்னொன்னு, ஒரு உணவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த உணவு என்பது வெறும் உணவு மட்டும் கிடையாது. இன்னைக்கு நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது வெறும் உணவு மட்டும் கிடையாது. அது எங்கிருந்தோ ஏதோ ஒரு இடத்திலிருந்தோ இன்று நம்முடைய தட்டில் அமர்ந்திருக்கிறது என்பதுதான் முதலாவது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அப்ப இந்த உணவை குறித்து, இந்த உணவு என்பது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் எப்ப உணர்ந்துகிட்டேன் அப்படின்னா, சங்க இலக்கியத்துல நீங்க மணிமேகலை படித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மணிமேகலையில எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்பது உண்டு. காரணம், இங்கு நான் திருச்சி புத்தக திருவிழாவில் கூட நான் உரை நிகழ்த்தும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் என்னன்னா, இலக்கிய நாள்ல நான் உரை நிகழ்த்தினேன். அப்ப நான் மணிமேகலை குறித்து தான் உரை நிகழ்த்தினேன். காரணம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காப்பியம். அந்த மணிமேகலை காப்பியத்துல ஒரு பாடல் வரும். அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரைதலும் உள்ளது கண்டதில் அப்படின்ட்டு. அதாவது அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பசியை போர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அறம் அப்படின்னு மணிமேகலை சொல்லுது. அதே போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறதுதான் அதோட பேஸ் கான்செப்ட். அப்ப உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா, இப்ப நீங்கள் நம்ம இருக்கோம். இப்ப நம்ம யாரோ ஒருவருக்கு ஒரு பசியில இருக்காது அப்படிங்கும்போது அவருக்கு நாம் உணவை கொடுக்கிறோம் அப்படின்னா, அந்த உணவை நீங்கள் கொடுப்பது என்பது வெறும் உணவை கொடுப்பதாக ஆகாது, மாறாக அது ஒரு உயிரை கொடுப்பதாக ஆகும். இப்ப நீங்க பசியோடு நீங்கள் ஒருவர் இருக்கிறார், உங்களிடம் உணவு கேட்கிறார் அல்லது கேட்கவில்லை அப்படிங்கும்போது நீங்கள் அவருக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க அவருக்கு உணவை கொடுக்கவில்லை, மாறாக உயிரை கொடுக்கிறீர்கள். இதுதான் மணிமேகலை சொல்லக்கூடிய, நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம்.
அப்ப வெறும் உணவு என்பது நம்மிடத்தில் தமிழர்களிடத்தில் உணவாக மட்டுமே கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய உணர்வாக இருக்கு. அது போலதான் இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழினத்திற்கு உண்டு என்றால் விருந்தோம்பல் என்ற ஒரு சிறப்பு. அப்ப இந்த விருந்தோம்பலை பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் அழகா சொல்லுது. என்ன அப்படின்னா, விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருகை என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்றவன் தன் அதுகுறை இருத்தல், ஓமெனில் பின் செல்வதால் பதிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படிங்கிறதுதான் சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் உணவு என்பது நாம் உண்ணுவதற்காக மட்டும் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு உணவு என்பது நாம் உண்ணுபவர்கள் நாம் உண்ண மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழினத்திற்கு உண்டு என்றால் அது விருந்தோம்பல் மட்டும்தான். விருந்தோம்பல் என்பது கூட இன்னைக்கு நம்ம என்ன விருந்தோம்பல்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பெரும்பான்மையானவர்கள்லாம் இப்ப நம்ம வீட்டுக்கு நம்முடைய சொந்தங்கள் வரும், நம்முடைய நண்பர்கள் வருவார்கள். அப்ப அவங்கள இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு உணவை அளிப்பது மட்டும்தான் விருந்தோம்பல்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது தவறு. மாறாக சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்த நம்முடைய மூத்தவர்கள், முன்னவர்கள், நம்முடைய மூத்த தமிழர்கள், இந்த தெரு இருக்கு அப்படின்னா அந்த தெருவிலோ அல்லது இந்த ஊரிலோ தெரியாதவர்கள் வந்தால் கூட அவர்களுக்கு இன்முகத்தோடு உணவை கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். இன்னொன்னு, இப்ப வீட்டுல எங்கேயுமே திண்ணை வைத்து கட்டுவது கிடையாது. ஆனால் நீங்க பார்த்திருக்கலாம், இந்த வீட்டுக்கு வெளியில அந்த திண்ணை வைத்து கட்டு பழக்கம் என்பது எப்படி தெரியுமா வந்துச்சு? எங்காவது வழிபோக்கர்கள்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க, அப்படி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது அவர்களுக்கு உணவை கொடுத்தவர்கள் தமிழர்கள் யாருன்னே தெரியாது. அப்படி உணவை கொடுத்த பிற்பாடு அவர்கள் அசந்து உறங்க வேண்டும் என்பதற்காகவே தான் திண்ணையை கட்டினார்கள் தமிழர்கள். அப்ப இதை நம்முடைய வரலாற்றோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுது வெறும் உணவு என்பது ஒரு உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நமக்கு சக்தி கிடைக்கும், அந்த சக்தியை வைத்து நம்முடைய வேலைகளை நாம் செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அப்ப உணவு என்பது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமானது அல்லது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வம் மிக்கது என்பதை சங்க இலக்கியங்கள் தொட்டே, ஏன்னா நான் விருந்தோம்பலை பற்றி சொன்னேன், மணிமேகலையில் அதை பற்றின குறிப்புகள் இருக்கு. இது மட்டும் கிடையாது, உணவை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் மிகுதியாக காணப்படுகிறது. நான் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று முடிவு செய்த பிற்பாடு சங்க இலக்கியம் தொட்டு இக்கால இலக்கியம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்ப சங்க இலக்கியத்தில் இந்த சோறு, நாம் உண்ணக்கூடிய அந்த சோறு இருக்குல்ல, அதை குறித்தான பாடல்களும் அதை குறித்தான குறிப்புகளும் பல இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, புறநானூறுல ஒரு பாட்டு உண்டு, பயம் நினம் ஒழுகிய நெய்மலி அடிசில் சுவைக்கு இனிதாகிய குயுவுடை அடிசில் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கொழுப்பு ஒழுகும் நெய்யாலான சோறு அப்படின்னு குறிஞ்சி பாட்டு சொல்லுது, சுவைப்பதற்கு இனியதாகிய தாளிப்பை உடைய உணவு அப்படின்னு புறநானூறு சுட்டுகிறது. அப்ப சோறை குறித்து, இன்னைக்கு நாம் உண்ணக்கூடிய சோறை குறித்து புறநானூறிலையும் குறிஞ்சி பாட்டிலையும் குறிப்பு இருக்கு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நாம் ஒரு உணவை கொடுக்கிறோம் என்றால் அது வெறும் உணவு கிடையாது, மாறாக அது உயிர் அப்படிங்கிறதுதான் இலக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதே போல இறைச்சியை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாடல் பட்டினப்பாளையில இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஊன் பொறிக்கும் ஒளி முன்றில் அப்படிங்கிறதுதான். ஊன் பொறிக்கும் ஒளி முன்றில் அப்படின்னா இறைச்சியை பொறிக்கும் ஒளியை உடைய முன்பக்கம் என்ற செய்தியை பட்டினப்பாளையில நம்மால பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப அதை அங்க விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை அல்லது நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது எப்படி இருக்கு? இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நேற்று இரவு கூட ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். எழுத்தாளர் நண்பர் வினயன் அவர்களினுடைய பிறந்த நாள். அப்ப நாங்கள் அங்க போயிட்டு கேக் கட் பண்ணதுக்கு பிற்பாடு நாங்கள் சாப்பிடலாம்னு உட்காரும் பொழுது அங்கு எங்களுக்கு பரிமாறப்பட்ட உணவில் ஒரு உணவு கூட தமிழரினுடைய உணவு கிடையாது. இது யதார்த்தம். நானும் தோழர் வினயனும் இதை பற்றிதான் பேசணும். அப்ப எங்களுக்கு அந்த இடத்தில் பரிமாறப்பட்ட உணவில் ஒரு உணவு கூட தமிழர் நிலம் சார்ந்ததோ அல்லது தமிழரை சார்ந்ததோ கிடையாது.
இது ஒரு விஷயம். இரண்டாவது, இன்னைக்கு என்னை போல இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தமிழரினுடைய உணவை உண்ணுகிறதா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம், நான் அடிக்கடி மேடையில கூட சொல்லுவேன். இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் ஃபாஸ்ட் ஃபுட்டை ரொம்ப வேகமா சாப்பிடுது, அதனாலேயே ரொம்ப வேகமா போயிடுது அப்படிம்பேன். ஃபாஸ்ட் ஃபுட்டை ரொம்ப வேகமா சாப்பிடுது, அதனாலே ரொம்ப வேகமா போயிடுது அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் விடயம் என்ன அப்படின்னா, நம்முடைய உணவு என்ன என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் விஷயம், நம்முடைய உணவு எது என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம், நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு என்பது நித்யாக்காவுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. நித்யாக்காவுக்கு பிடிக்கக்கூடிய உணவு என்பது எனக்கு பிடிக்குமான்னு தெரியாது. முதல் விஷயம், நம்முடைய உணவு என்ன என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம், உணவு என்பது வெறும் உணவு கிடையாது. நம் நாட்டில் உணவு என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல். நான் அதுக்குள்ள போகணும்னு விரும்பல, அதுக்குள்ள நான் போகவும் ஆசைப்படல. ஆனால் உங்களினுடைய உணவையோ என்னுடைய உணவையோ தாம் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் தீர்மானிக்க கூடாது. முதல் விஷயம். இரண்டாவது, அப்படி தீர்மானிக்கப்படக்கூடிய உணவு என்பது ருசிக்காக சாப்பிடுவதாக இருக்கக்கூடாது, மாறாக பசிக்காக சாப்பிடுவதாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு என்பது ருசிக்காக சாப்பிடுவதாக இருக்கக்கூடாது, மாறாக பசிக்காக சாப்பிடுவதாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பதை தெரிந்து உண்ண வேண்டும். இதுதான் முதல் விஷயம். இதை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, நான் சரியா சொல்லணும்னா 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கண்ணாடி போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாச்சி கண்ணாடி போடல. 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் கண்ணாடி போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாச்சி கண்ணாடி போடல. அப்ப வயதான ஒருத்தவங்க கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கும் ஒரு 20 வயசுக்குள்ளேயே நான் கண்ணாடி போட்டதற்கும் என்ன ஒரு குறைபாடு அல்லது என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, நான் உண்ட உணவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நான் அலைபேசி பார்க்கக்கூடிய ஒரு காரணம், இதெல்லாம் இருக்கிறதை தாண்டி மருத்துவர் சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உணவு பழக்கம், உணவு முறை என்பது சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். நான் இந்த இடத்துல நான் ஒரு சிறுகதையை குறிப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உணவும் உணர்வும் அப்படிங்கிற இந்த தலைப்பிலேயே தமிழ் இலக்கிய உலகத்தில் மிகவும் நன்கு அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். அதுக்கு தலைப்பே உணவும் உணர்வும் தான். எனக்கு தெரிந்து இந்த தலைப்பு அங்கிருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், நான் அந்த சிறுகதை நான் அந்த சிறுகதையை முன்பொரு தாட்டி படித்திருக்கேன். அந்த சிறுகதையினுடைய தலைப்பே உணவும் உணர்வும் அப்படிங்கிறதுதான். அதே போலதான் நான் அந்த சிறுகதையை இங்கு நான் படித்து காட்ட விரும்பவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தயவு செய்து இந்த கூட்டம் முடித்த பிற்பாடு அந்த உணவும் உணர்வும் என்ற சுந்தர ராமசாமியினுடைய அந்த சிறுகதையை தயவு செய்து அனைவரும் படித்து விடுங்கள். காரணம், அந்த சிறுகதையில் தான் இந்த தலைப்பிற்கான மொத்த உந்துதலும் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதை நான் சொல்றதை விட நீங்களால் படித்து பார்த்தீர்கள் அப்படின்னா அது மிகவும் ஒரு அழகான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போலதான் கோபாலபுரத்து மக்கள் என்ற ஒரு சிறுகதை உண்டு. அந்த கோபாலபுரத்து மக்கள் என்ற சிறுகதையிலும் இந்த உணவு என்பது, அந்த உணவை சார்ந்த உணர்வு என்பது எவ்வளவு அழகாக பின்னி பிணையப்பட்டிருக்கும் என்பதை காமிக்கும். அந்த கோபாலபுரத்து மக்கள் நித்யாதேவி அக்காவிற்கு தெரியும். கோபாலபுரத்து மக்கள் தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் துணை பாடமாகவே வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கோபாலபுரத்து மக்கள் அந்த புத்தகத்தை ஏன் அந்த பாடத்தை அங்கு அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசு வைத்தது என்றால், வளரும் பிள்ளைகளாகிய மாணவ சமுதாயம் சக மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த பசியை உணர வேண்டும், அல்லது சக மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த உணவிற்கான தேவையை உணர வேண்டும் என்பதுதான். அப்ப இது உணவு உணர்வு என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு, இன்னைக்கு நாம் உண்ணக்கூடிய உணவு சரியாக இருக்கிறதா என்ற ஒற்றை கேள்வியை நான் கேட்டேன். அதுக்கு பெரும்பான்மையான பதில் இல்லை என்று வரும். முதல் விஷயம். இரண்டாவது, அன்றைக்கு நம்முடைய தமிழர்களிடம் இருந்த விருந்தோம்பல் என்பது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில். அப்ப அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சங்க இலக்கிய பாட்டு இருக்கு. நான் முன்னாடியே பார்த்து போல, விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் தான், ஒருவன் வருகிறான்,
நம்மை பார்க்கிறான், நம்ம அவனை பார்க்கிறோம் அப்படின்னா அவனை இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அவனை அழைத்து நம்முடைய வீட்டில் அமர வைக்க வேண்டும். அமர வைத்த பிற்பாடு அவனுக்கு உணவளிக்க வேண்டும். உணவளித்த பிற்பாடு அவனோட பக்கத்தில் அமர்ந்து அவனிடம் பேச வேண்டும். அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு அழகாக உணவையும் உணர்வையும் ஒன்றுபடுத்தி காட்டியிருக்காங்க. அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை சாப்பிட கொடுப்பது மட்டும் கிடையாதுதா, அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை சாப்பிட கொடுத்த பிற்பாடு நீ நான் பக்கத்துல உட்காந்து அவனுக்கு எது பிடிக்குமோ அதை பற்றி பேசு. பேசிய பிற்பாடு அவன் எழுந்திருப்பான். அவன் எழுந்திருக்கும் போது அவன் கூடையே போ. அவன் வெளியில் சென்று உன் வீட்டை விட்டு செல்லும் வரை வாசல்லே காத்துது. இப்ப இதுதான் தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு பண்பாடாக நான் பார்த்தேன். அது போல இந்த உணவினுடைய அருமையை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குரான் படித்தீர்கள் என்றால் தெரியும். உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அப்ப இந்த உணவு உணர்வு இந்த இரண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விடயமாக நான் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்பை பார்க்கிறேன். காரணம், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் ஒரு முறை. ஒரு முறை அந்த நோன்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய பசியை அறிய வேண்டும், அதற்காகத்தான் இந்த கான்செப்டே. அப்ப நான் ஒரு முறை நோன்பு என்பதை இருந்திருக்கேன். எனக்கு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. என் நண்பனின் வீட்டுலதான் இருந்தேன். அப்ப நான் நோன்பு இருந்த பிற்பாடு காலையிலிருந்து மாலை வரை ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்த பிற்பாடு சரியாக 6:32 என்று நினைக்கிறேன், மாலை 6:32 அந்த வீட்டுல நோன்பு திறக்கும் பொழுது எனக்கு ஒரு பேரிச்சம்பளம் எங்க அம்மா கொடுத்தாங்க. எங்க அம்மா என் நண்பனின் அம்மா, எனக்கும் அம்மா நல்லா எங்க அம்மா அப்படிங்கிறேன். எங்க அம்மா ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தாங்க. பேரிச்சம்பளம் குடித்த பிற்பாடு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க. நான் சத்தியம் மட்டும் சொல்கிறேன், இதுவரை பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன், பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், பல வகையான உணவுகளை உண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த உணவு வகைகளில் இல்லாத ஒரு ருசி என்பது அந்த ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியில இருந்துச்சு. அதுதான் உணர்வு. அப்ப உணவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணர்வு என்பது அதுதான். நான் இப்பொழுது வரை சொல்லுவேன், அன்று நான் குடித்த அந்த ஒரு டம்ளர் தண்ணி தான் இந்த உலகத்திலேயே இந்த 20 வருட வாழ்க்கையிலேயே நான் உண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மிகவும் சந்தோஷமாக மிகவும் ருசிகரமான உணவு. காரணம், அதனுடைய அருமை என்பது அவ்வளவு பெருசு அப்படிங்கிறதான் நான் இங்க சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னொரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் நுகர்வோர் கலாச்சாரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதனால என்ன ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒருத்தன் ஒரு புடிச்ச உணவை சாப்பிட நீயே தான் சஞ்சய் சொன்ன, இதுக்கு முன்னாடி நீங்க தான் சொன்ன உங்களினுடைய உணவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அப்படின்ட்டு. இல்ல, உண்மையாலுமே நம்முடைய உணவை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நான் 2வது பாயிண்ட் அதனால தான் சேர்த்து சொன்னேன். நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது ருசிக்கானதாக இருக்கக்கூடாது, மாறாக பசிக்கானதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இப்ப நாம் செல்கிறோம், என்னுடைய நண்பர்கள் பல நாடுகள்ல இருக்காங்க. இங்கிருந்து அங்க போறாங்கல்ல நம்முடையவர்கள், இங்கிருந்து அங்க போறவர்களிடம் நான் பேசும்பொழுது கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இங்கிருந்து அங்கு சென்றவர்கள் கூட நம்முடைய உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கிருந்து UK சென்றவர்களோ, இங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்றவர்களோ முடிந்தவரை நம்முடைய உணவை தானே சமைத்து உண்ண வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அது அப்படி கிடையாது. நம்முடைய நாட்டில் அது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கெட் டுகெதர் என்று வச்சுக்கிட்டாலும், ஒரு பிறந்த நாள் என்று வச்சுக்கிட்டாலும், அனைத்துலயுமே எல்லாத்துலயுமே நம்முடைய உணவுக்கான இடம் என்பது இல்லை. அதுதான் உண்மை. நம்முடைய உணவுக்கான இடம் என்பதே இல்லை. இன்னொன்னு, இட்லி தோசை இதெல்லாம் நமது உணவா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஆனால் அந்த இட்லி தோசையை கூட உண்ணக்கூடிய நிலைமை என்பது தமிழ் இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதுதான் மிகவும் கொடுமை. அதாவது வீட்டுல சாப்பிடறோம், அது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பொது இடங்களில் கூடுகிறோம், ஒரு பிறந்த நாள் கூட்டங்கள்ல கூடுகிறோம் என்றால் அந்த இடத்தில் இதை உண்ணுவதற்கு பதிலாக பீஸா, பர்கர், மோமோஸ், ஏகப்பட்டது, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஏகப்பட்ட விடயங்களை உண்ணுகிறார்கள். நான் உண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை ஒரு கூட்டமாக, அதை ஒரு முன்னெடுப்பாக எடுக்கும் பொழுது நம்முடைய உணவுக்கான தேவைகள் குறைப்படுகிறது. 1. 2வது, நம்முடைய உணவிற்கான வளர்ச்சி தடைபடுகிறது. 2. 3வது, நம்முடைய பாரம்பரியம் என்பது உடைப்படுகிறது. இதுதான் முக்கியம். நம்முடைய பாரம்பரியம் என்பது உடைப்படுகிறது. சோ அப்ப இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இருப்பதை தாண்டி இந்த உணவையும் உணர்வையும் ஒன்றாக சேர்த்து நாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும், இதான் முக்கியம். அதற்கு முதலில் நாம் நம்மை முதல்ல சரி செய்ய வேண்டும். காரணம்,
நான் ஒரு விஷயத்த நம்புறவன். மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நீ காட்ட வேண்டிய மாற்றத்தை முதலில் உன்னிடமிருந்தே துவங்கு அப்படின்ட்டு. இந்த உலகத்துல என்ன மாற்றத்தை காண ஆசைப்படுறியோ அதை முதலில் உன்னிடமிருந்தே தொடங்கு அப்படிம்பாரு. இந்த உலகமே லஞ்சம் இல்லாத ஒரு உலகமாக மாற வேண்டும் என்றால் முதலில் நீ லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காது. இந்த உலகத்தில் கெட்டவர்களே இல்லாத ஒரு நாடாக அல்லது ஒரு உலகமாக மாற வேண்டுமா, முதலில் நீ கெட்டவனாக இல்லாமல் நல்லவனாக மாறு. அப்ப தானே ஒரு சிற்பம், தானே சிற்பி, உன்னை நீயே செதுக்கி ஒரு நல்ல ஒரு சிற்பமாக்கிக்கொள். ஏன்னா நீயே தான் சிற்பி, உன் கையில தான் உரி இருக்கு அப்படிங்கிற கான்செப்டை நம்புற வேண்டாம். அப்ப இந்த சீனத்திற்கு சென்றீர்கள் அப்படின்னா, அங்க லாவோஸ் என்ற ஒரு அறிஞர் அழகாக சொன்னால், ஒரு வகை இழப்பு என்பது மறுவகை லாபம். நாம் ஒரு விஷயத்தை இழக்கிறோம் என்றால் அது ஏதோ ஒரு வகையில் மறுவகையில் லாபம் என்பதுதான் லாவோஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அப்ப இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு உணர்வை இழந்து அல்லது வேறு ஒரு உணவிற்குள் புகுந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இளைய சமுதாயத்தை இந்த உணவை கொண்டு நாம் மீட்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்முடைய பாரம்பரிய உணவை மதிக்க வேண்டும். நாம் முதலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரிய உணவு எது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாம் முதலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சத்தான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அது சைவமோ அசைவமோ அது பிரச்சனை அல்ல, ஆனால் சத்தான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். காரணம், நீங்கள் அவர்களுக்கு உணவை கொடுக்கவில்லை, மாறாக உயிரை கொடுக்கிறீர்கள். அதை தான் சங்க இலக்கியம் சொல்கிறது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீங்கள் அவர்களுக்கு உணவை கொடுக்கவில்லை, உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். எனவே இப்பேற்பட்ட ஒரு சமுதாயமாகவும் இப்பேற்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை நல்ல ஒரு வளமான, திடமான, நலமான சமுதாயமாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது முதலில் நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய மாற்றத்தை துவங்குவோம். ஃபாஸ்ட் ஃபுட்டை அவங்க கையில இருந்து புடுங்கிட்டு தயவு செய்து நம்முடைய பாரம்பரியத்தை அவர்களுடைய கையில் திணியுங்கள். இல்லை என்றால் நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறு என்பதை இல்லாமல் போய்விடும் என்பதுதான் சோகமான வரலாறு. காரணம், இப்ப நீங்க சவுத் கொரியாவை எடுத்து பாருங்க. சவுத் கொரியாவுல இருக்கக்கூடிய இன்னைக்கு சென்சஸ் என்ன சொல்றதுன்னா, 2027 இப்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலிருந்து அது ரொம்ப குறைஞ்சிடும். கூடிய சீக்கிரம் இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா சவுத் கொரியா என்ற ஒரு நாட்டில் மக்களே வாழ மாட்டார்கள் என்ற ஒரு சென்செக்ஸ் இப்ப சொல்லுது. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி படித்தேன் ஒரு ஆர்டிக்கல். அதற்கான பல விடயங்கள் இருந்தாலுமே ஒரு விஷயத்த அவங்க அழுத்த நிறுத்தமா சொல்றாங்க. அதுக்கு பல காரணிகள் உண்டு. அந்த காரணிகளுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் அதுல ஒரு காரணிகள் உண்டு. என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களினுடைய பாரம்பரியத்தை மறந்ததுதான் அப்படின்ட்டு அவங்க அண்டர்லைன் பண்றாங்க. சவுத் கொரியன்ஸ் லாஸ்ட் தேர் ஹெரிட்டேஜ் அப்படின்ட்டு தங்களினுடைய பாரம்பரியத்தை, தங்களினுடைய பண்பாட்டை தென்கொரியர்கள் மறந்து போய் விட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு தென்கொரிய இனமே அழியக்கூடிய நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுச்சு. நான் அதே கேள்வியோடு தான் இன்றைய உரையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு வளமான, திறமான ஒரு சமுதாயமாக இருந்த தென்கொரிய சமுதாயம் தன்னுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மறந்த பிற்பாடு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு. அது நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. அப்பொழுது அந்த நிலையை நோக்கி நம்முடைய தமிழ் சமுதாயம் போய்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. அதை போகாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை என்னால் முடிந்த அளவிற்கு சொல்லி உள்ளேன். எனக்கு முன்னால் கொடுத்த சங்க இலக்கியத்தினுடைய வாயிலாக சொல்லி உள்ளேன். நிச்சயமாக நாம் அதை தடுக்க வேண்டும். அல்ல என்றால் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி தடைபட்டு போகும். அந்த பண்பாட்டினுடைய வளர்ச்சி தடைபட்டு போச்சுன்னு வைங்களேன், நாம் இதை தடுக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்வு என்பது தடுக்கப்படும் என சொல்லி நடந்தது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். நல்ல ஒரு பிரச்சனை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நிறைய இலக்கியங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பயிற்றுனை பற்றி அறிமுகம் வழங்க கவுண்டர் அவர்களை அழைக்கின்றேன். நாம் பயிற்றுனரை பற்றிய அறிமுகம் நித்யாதேவி மேம் வழங்குவாங்க. ஓகே சார். நித்யாதேவி மேம், பயிற்றுனை பற்றி அறிமுகம் வழங்க உங்களை அழைக்கின்றேன். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறு, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரு. என் அன்னைக்கு வணக்கம். இந்த தமிழுக்கு மறு வணக்கம் என சொல்லி ஆரம்பித்த இன்றைய பயிற்றுனர் ஒரு இயற்பியல் துறையை சேர்ந்த ஒரு மாணவர். தூயவளனார் என்ற கல்லூரி, திருச்சியில் அமைவு பெற்ற அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் நபர். எதிர்கால மாவட்ட ஆட்சியராக வலம் வர அவருடைய இலக்கை எடுத்துச் செல்பவர். இவர் பல மேடைகளை கண்டுள்ளார்.
ஆனால் இன்றைய மேடை சிறப்பான ஒரு நல்ல தகவலை சுமந்து வந்தது. அது உணவோடு நல்லதொரு உணர்வோடு வந்தது. என் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் என நட்புடை சார்பாக வாழ்த்துதலை கூறுகிறோம். இவருடைய நற்பெயர் சுஜாதா சஞ்சய். இவர் தன்னுடைய தாயின் பெயரை முதலெழுத்தாக அமைத்துக் கொண்டு வாழும் ஒரு உன்னத நபர். தாய்க்கு முதல் வணக்கம் என தொடங்கியதிலிருந்தே அதை நாம் கண்டுணரலாம். எனது பாட்டி கண்ணாடி போடவில்லை, நான் ஏன் போட்டேன், இன்னும் பல வகையான சங்க இலக்கியங்கள் பற்றி தகவல்களுடன் வந்தவர் சுஜாதா சஞ்சய். இவரை அறிமுகம் செய்வதில் நமது நற்புலரி பெருமிதம் கொள்கின்றது. நல்லதொரு தகவலை தந்ததற்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி மேம். சிறப்பான அறிமுகம் வழங்கிய உங்களுக்கு நன்றி சிறப்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நண்பர்கள் யாராச்சும் நட்புலரில் இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைய பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி செய்யும் அனைத்து நட்புலரி நண்பர்கள் மற்றும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் நட்புலரி சிறப்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுக்குற ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாவணி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது சஞ்சய் உங்களோட ஸ்பீச். மணிமேகலையில தொடங்கி குறிஞ்சி பாட்டு, இது பட்டினப்பாலைன்னு ஒவ்வொரு ரெஃபரன்ஸும் அதோட செய்யுளையும் எடுத்து சொல்லி அழகாக சொன்னீங்க. அதோட அது வந்து நம்மளோட கலாச்சாரம் எப்படியெல்லாம் மாறி இருக்கு, என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அந்த உணவு பழக்கத்தில். நம்மளோட வீட்டு இது வெறும் உணர்வு கிடையாது, அது ஒரு கலாச்சாரமாகவே நம்ம வச்சிட்டு இருந்தது எல்லாமே எப்படி மாறிடுச்சுன்ற விஷயம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒன்று. அதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா தான் நம்மளோட தமிழரோட அந்த பண்பாடு அது திருப்பி வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுவும் லைவ் எக்ஸாம்பிள்ஸாக அந்த ஒவ்வொரு இதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணதை வச்சு சொல்லும் போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் சஞ்சய். தேங்க்யூ லாவண்யா மேம். கொஞ்சம் தாமதம் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். சஞ்சய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உணவின் கட்டுப்பாடு, அதாவது நமக்கு தேவையான உணவை தான் நாம் உண்ண வேண்டும். தேவையற்ற உணவு உண்டால் அது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்று சந்தேகம். அதே போல அன்னை சமைப்பது சிறப்பான உணவு தான். அன்னை நமக்கு தேவையான உணவை தான் சமைத்து தருவார்கள். இரண்டாவது, மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். எப்படி என்றால் நாம் நம்முடைய உணவு பழக்கங்களை விட்டுவிட்டு அந்நிய நாட்டு உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்கின்றோம். அதனால் பிறந்த நாளில் கூட நம்முடைய ஒரு தமிழகத்தின் உணவு பழக்கங்களை விட்டுவிட்டு அந்நிய நாட்டு உணவு பழக்கங்களை தான் முதலில் விருந்தாக வைக்கின்றார்கள். அது காலப்போக்கில் எப்படி மாறும் என்று தெரியவில்லை. சஞ்சய், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியராக வருவதற்கு தகுந்த பேச்சு திறமை, வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கூடிய நீங்கள் விரைவில் மாவட்ட ஆட்சித் தலைவராக வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் நட்புலர் வணக்கம். சஞ்சய் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஸ்பீச் இன்னைக்கு. சவுத் கொரியா வந்து ஹெரிட்டேஜை மறந்ததுனால அது அந்த இனங்களே இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஹெரிட்டேஜும் போகாமல் இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு கடையில் போய் பார்த்தா கூட கலர் கலரான சிப்ஸு பேக்கெட்டு அந்த மாதிரி தான். நேற்று கூட நான் சென்னை போயிருக்கேன். ஒரு SRM காலேஜ் பக்கம் போகும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கையில் ஏதாவது சம்திங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு டேக் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ப்ராப்பர் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு அது எல்லாமே எடுக்கிறதெல்லாம் இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில். தேர் ஸ்கிப்பிங்கு. ஸோ நம்மளோட ஹெரிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் சைடில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அவங்க இண்டிவிஜுவலாக எங்கே காலேஜ்லேயோ எங்கே இருந்தால் கூட, ஹாஸ்டலில் இருந்தால் கூட, நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் மாறும். நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் தான் நம்ம ஹெரிட்டேஜை கூட காப்பாற்றும், நம்ம ஹெல்த்தை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ ரமேஷ் சார். உங்க ராமசுப்ரமணியன் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வாங்கலாம். தேங்க்யூ சார். இன்னைக்கு உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்க. ஐ மீன், நீங்க ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஒரு உணவு கூட அந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான ஒரு உணவை வந்து பார்க்க முடியல. அது நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒரு மார்க்கெட்டுக்கு போனா கூட ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கூட இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை. இது எந்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்த பாரம்பரியமான வெஜிடபிள்ஸுங்கிற அந்த ஒரு அடையாளமே இல்லாம நீங்க சொல்ற இது மாதிரி இதுல வந்து நிறைய பாலிடிக்ஸ் அது இதுன்னு இருக்கு. ஏன்னா நம்மளால அதை சூஸ் பண்ண கூட முடியல. ஒரு எந்த வெஜிடபிள்ஸா இருந்தாலும் ஹைபிரிட்டா பாக்குறோம். அதுலன்னா நம்மளோட மண் சார்ந்த உணவுகள் இல்லாம எதோ வந்துடுச்சு. ஸோ அதனால என்னென்ன ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்க வீரசேகரன் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வாங்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். ஃபீட்பேக் கொடுத்த தாமோதரன் ஐயா அவர்கள் ஒரு வாழ்த்தினை கூறினார், நீங்கள் ஆட்சியராக மலர வேண்டும் என்று. அதோடு கூட நான் ஆட்சியராகவும் மாட்சிமை பொருந்திய மாட்சியராகவும் நீங்கள் மாற வேண்டும் என்று நான் அதோடு சேர்த்து கூற விளைகிறேன். என வெயிலின் நிழலின் அருமை வந்து வெயில்ல தான் தெரியும்பாங்க. நிழல்ல இருக்கிறப்ப நிழலோட அருமையை நம்ம அவ்வளவா இது பண்ண மாட்டோம். வெயில்ல போறப்பதான் ஐயோ அந்த மரம் நல்ல நிழல் கொடுத்தத அப்படின்னு வெயில்ல இருக்கிறப்பதான் அது தெரியும்னு. அது மாதிரிதான் திருக்குரான் ஓதுகின்ற அந்த நோன்பு ஒரு நாள் இருந்த பிறகு அந்த ஒரு பேரிச்சம்பழமும் ஒரு குவளை நீரும் எப்படி அமுதமா இருந்ததுங்கிறத சொன்னாரு. காந்திய தொட்டு சொன்னப்ப எங்கும் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நீ தொடங்கு அப்படின்னு. நான் சவுதியில வேலை பார்த்தப்ப உண்மையா சொல்லுகிறேன் நண்பர்களே, டாய்லெட்ல இத போட்டிருப்பாங்க, இது எப்படி சுத்தமா இருக்கணும்னு விரும்புறாயோ அது மாதிரி அமைத்து விட்டு வெளியே வா. உண்மையாலுமே அது மாதிரி அந்த வார்த்தைகள் அங்க உண்டு. அது மாதிரி வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அருமையா சொல்லி இருக்காப்புல. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நம்ம இலக்கியங்கள்ல எல்லா இலக்கியத்தை மணிமேகலை சகோதரியர் சொன்ன மாதிரி குறிஞ்சி பாட்டுல இருந்து புறநாட்டுல இருந்து பட்டினப்பாலையில இருந்து தாயையும் தமிழையும் தொட்டு வந்த சகோதரர் நம்ம தம்பி அருமையா சொன்னாப்புல. அதுல வரப்புயரங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா எல்லாமே அதுல அடங்கிடும். வரப்புயர என்ன ஆகும்? நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர மறுபடியும் குடி உயரும். கோன் உயரனா மன்னர்கள் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு போறது இல்லை, மறுபடியும் மக்களும் நல்லா வாழ்வாங்க. அப்படி வரப்புயரங்கிற வார்த்தை மாதிரி நீங்களும் உயர வேண்டும், வாருங்கள். தென்கொரியாவை சொன்னப்ப வேதனையா இருந்தது. பண்பாடுகளும் தன்னுடைய பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும் பாரம்பரியமும் நம்ம மறக்கிறப்ப அழிவை நோக்கி செல்லுகிறோன்னு. அதே மாதிரி நம்ம சென்றக்கூடாதுன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் கையில தான், நீங்கள்லாம் தான் தூண்கள். நாங்கெல்லாம் அறிவுரை வேணா வழங்கிட்டு அப்படியே ஒதுங்கி நிக்கலாம். ஆற்ற வேண்டிய பணிகள் உங்கள் கரங்களில் தான் இருக்கின்றன. நீங்கள் எல்லாம் வாருங்கள், மீண்டும் தமிழகத்தை தலை நிமிரச் செய்ய வாருங்கள் வாருங்கள் என்ற அன்பு அழைப்போடு விடைபெறுகிறேன். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உணவும் உணர்வும் இந்த தலைப்பு மிக அட்டகாசமாக 26வது நாளை எட்டி பிடித்திருக்கின்றது. வந்து கலந்து கொண்டு தங்களது பயிற்சியும் முறைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களது முழுமையான உணர்வை இங்கு முத்திரையாக பதித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய முத்திரை பேச்சாளர் பயிற்சியாளர் தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எப்பொழுதும் தனக்கே உரிய பாணியில் அவருடைய உரை மற்றும் பயிற்சி அமைந்திருக்கு.
என்னவோ தெரியவில்லை, அவர் எப்பொழுதும் முகம் காட்டி பேசுவதே இல்லை. அதனால் அவருடைய குரல் மட்டும்தான் நம் மனதில் ஒன்றி இருக்கிறது. இன்னும் அவர் முகம் நம் மனதில் பதியவில்லை. கிளப் ஹவுஸ் ரேடியோவில் அல்லது ஸ்பாட்டிஃபை ரேடியோ ஹவுஸில் பேசுவது போன்ற ஒரு ஆடியோ உரையாகவே அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். வானொலியில் கேட்பது போல் இருக்கின்றது. ஒரு பயிற்சியாளராக முகம் காட்டி பேச வேண்டும் என்று பலமுறை அவருக்கு வேண்டுகோள் விடுத்தும் அவர் ஏன் மறுக்கிறார் என்று தெரியவில்லை. எது எப்படியாக இருந்தாலும் சரி, அவருடைய குரல் நமக்கு காதுகளில் எப்போதும் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கின்றது. அந்த குரலுக்கு பின்னால் இருக்கும் வார்த்தை, கருத்து புதிந்த வார்த்தைகள் நம்மை கண்டிப்பாக சிந்திக்க தூண்டும் விதத்திலே இருந்து வருகிறது. அந்த வகையில் அவரை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். குறிப்பாக ஒரு நாட்டின் கலாச்சாரமே அழியும் பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றது, அதுவும் உணவு பழக்கத்தால் என்று சொல்லும்போது இது ஒரு குறிப்பிட்ட அந்த தென்கொரியா நாட்டை மட்டும் சொல்ல முடியாது. இன்று உலகின் பல நாடுகள் தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், உணவுப் பொருட்கள், உடை, பல விஷயங்களை இப்படித்தான் தொலைத்துக் கொண்டு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி நாம் பேச ஆரம்பித்தால் அது ஒரு மிக நீண்ட ஒரு உரையாகவே போய்கொண்டிருக்கும். எது எப்படியோ ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். ஐஏஎஸ் ஆக பயிற்சி பெற்று, அதாவது தேர்ச்சி பெற்று, அதற்கு பெரும் பயிற்சி பெற்று இந்த நாட்டை நல்வகையில் நடத்தி செல்வது எவ்வளவு முக்கியம் என்று அனைவரும் வாழ்த்துகிறீர்களோ, அதை விட சஞ்சய் குமாருக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது. தனது அடுத்த வாரிசுகளான தம்பி தங்கைகளுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விட்டு சென்ற பணிகளைப் போல அவர்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பாரம்பரிய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அதை தங்களை போன்ற ஒரு நல்லதொரு பேச்சாளர்களால் தான் செய்ய முடியும். அதை நீங்கள் இன்றிலிருந்து தொடங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை தம்பி ஃபர்ஸ்ட் மணிமேகலை பத்தி சொன்னாங்க. எனக்கும் மணிமேகலை கட்டின அந்த காயச்சண்டிகை அப்படின்ற ஒரு உருவம் பிடிக்கும். உதயகுமார் சொல்லிட்டே வருவாங்க, இவங்க கையில ஒரு சட்டி வச்சு கொண்டு போவாங்க. அதுல உள்ள வசனங்களை கண்டிப்பா தகுத்துண்டு பள்ளி உருவம் பண்ணும், பசிப்பினி நீக்கணும்னு சொல்லி அந்த விடயம் நல்லா இருந்தது. அப்புறம் புறநானூர்ல ஒரு பாடல் சொன்னீங்க, திருக்குறளையும் இருக்கு நிறைய. இப்படி பல விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக திண்டு வச்சு கட்டணும், ஏன் திண்டு இல்லாம இருக்கு இப்ப தெரியலையே, அப்படிலாம் கொஞ்சம் ஆய்வை யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏன் ஃபாஸ்ட் ஃபுட்டு போறீங்க, கொஞ்சம் ஸ்லோ ஃபுட்டை கொடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னீங்க. இந்த உணர்வோட அவங்க பாட்டி கண்ணாடி போட்டிருக்காங்க, ஆனா பாட்டி கண்ணாடி போடாம இருக்காங்க, நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொன்னது, டாக்டர் சொன்ன அந்த அறிவுரை, இன்னும் வடநாட்டு உணவுகளை வச்சிருக்கோம், அந்த பழக்கங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆமா, ஆங்கிலேயரோட வருகை இன்னைக்கு ஆடவருடைய ஆடை அலங்கலம் இருக்கிற மாதிரி இந்த வட இந்தியரோட வருகை நமக்கும் உணவுகளை இப்படி மாற்றி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கு. ஆனாலும் நம்ம இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லணும், நம்ம அவங்களுக்கு எதை கொடுக்கணும், எதை பழக்கப்படுத்தணும், எதை வழக்கமாக்கணும். உணவு தானே உணர்வோட இருக்க வேண்டியது இருக்கும். அப்ப விருந்தோம்பலை அழகா சொன்னீங்க, அனிச்சமலர் வாடுற மாதிரி ஓயாம அம்மா சொல்லுவாங்க, மோப்பங்குலையும் அனிச்சம் அப்படின்றத அந்த விருந்தினரோட முகம். நீங்க அந்த தென்கொரியா நாடை பத்தி சொன்னது, நான் உள்ள போயனா சில விஷயங்களை பார்த்தோன்னே பிடிக்கலச்சே அப்படின்ற முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். முகம் கூட அவங்க சுழிச்சிடக்கூடாது, அவங்க வாடிடக்கூடாதுன்னு அந்த விருந்தோம்பல் பண்பு. நீங்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா, தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம். இப்படி நிறைய விஷயங்கள். நீங்களுமே கல்லூரிக்கு வெளியில இருக்க பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதி போட்டது, அதெல்லாம் இன்னும் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் குறிப்பா தாமோதரன் ஐயா சொன்னா இருப்பாங்களே, அழகான ஃபீட்பேக். அத மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அறிஞர் அண்ணாவோட வார்த்தைகளை அதை இதுக்கு ஏத்த மாதிரி பொருத்தி சொன்னது செம்ம அருமையா இருந்தது. மற்றவரும் உள்வாங்கிய அந்த விஷயங்களை அழகா சொன்னது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது தம்பி, ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய உணர்வு உணவோட எப்படி இருக்குன்னா, முதல்ல எடுத்தோன்னா மன்னிப்பு கேட்டீங்க, அடுத்து நன்றி சொன்னீங்க பாத்தீங்களா. இந்த என்ட்ரியே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உணவோட உணர்வை ஊட்டி வளர்த்துருக்காங்க. அதனாலதான் யாரை எப்படி மதிக்கணும்,
யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு அவங்க கூட உட்காந்து பேசுங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, வெரி குட். அதான் முக்கியம். சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொடுங்க, பிடிச்சத பேசுங்க. அதே மாதிரி கரெக்டா இருங்க. அவங்களுக்கு பிடிச்சது இப்ப என்னன்னு நிறைய பேருக்கு மாறி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி எல்லாம் அம்மா சமைச்சதை சாப்பிட்டோம், இப்ப கேட்டுட்டு அம்மா சமைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். நல்ல தகவல் சொன்னீங்க, சுமந்து வந்தீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். லக்ஷ்மணன் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான ஒரு விஷயத்த இங்க பகிர்ந்து கொள்ளணும். இந்த உணவும் உணர்வுன்ற தலைப்புல பேசிட்டு இருக்கக்கூடிய பேசி உரையாற்றிய அவர் சஞ்சய்குமாருக்கு அவருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் இருக்கும்போதே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் நம்ம இங்க வந்திருக்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவருடைய படித்துக் கொண்டிருக்கின்ற செயின்ட் ஜோசப் கல்லூரியிலேயே படித்துக் கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் சைவ உணவுக்காரர், ஏன் சைவ உணவுக்கு மாறினீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உணவு கட்டணத்தில் ஹாஸ்டலில் சைவ உணவா அசைவ உணவா என்று அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருந்தார்கள். சைவ உணவுக்கு 25 பைசாவும் அப்ளிகேஷன் அசைவ உணவுக்கு 50 பைசாவும் என்று இருந்தது. எனது குடும்பத்தின் வறுமை சூழலின் காரணமாக கருதி நான் 25 பைசாவை டிக் செய்து விட்டு பூர்த்தி செய்து கொடுத்தேன். அன்று முதல் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவே எனக்கு பழக்கமாகிவிட்டது என்று சொன்னார். ஆக ஒருவருடைய உணவு பழக்கம் உணர்வுபூர்வமாக சைவத்திற்கு மாறியதற்கு ஒரு பொருளாதார சூழல் கூட காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆக முற்றிலுமாக சைவ உணவுக்கு மாறிய பின் அவர் முழுக்க சைவ பச்சினியாகவே அவர் உணவு உண்பவராக மாறிவிட்டார். இறுதிய நாள் வரை அவர் அசைவத்தை தொடவே இல்லை. அவர் நினைத்திருந்தால் ஜனாதிபதி மாளிகையில் அவர் விரும்பிய எந்த நாட்டு உணவையும் சமைத்து தருவதற்கான ஆட்கள் இருந்த போதிலும், அதற்கான வசதிகள் இருந்த போதிலும் கூட கடைசி காலம் வரை அவர் சைவ உணவு பிரியராக இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் சஞ்சய் அவர்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கும் சொல்லி பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். சரக்கணி மேம், உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி செஷன் எக்ஸலண்டா இருந்தது. நானும் கேட்டேன். சஞ்சய், உங்களுடைய குறிக்கோள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். நன்றி மேடம், வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ சரக்கணி மேம். சஞ்சய், நீங்க ஆடியோல இருக்கீங்களா? ஹலோ, இருக்கேன். உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி உங்க எல்லாருமே உங்களை பார்க்கலாம்ல, காட்டி கொடுக்கலாம்ல. சூப்பர். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்க முடியலன்ட்டு எல்லாரும் ஆதங்கப்பட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். நம்ம பேசுறது போது கொஞ்சம் பேசாலையும் கொஞ்சம் எப்படி சொன்னா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கட்டும். அதுக்காக தான் நிச்சயமா அடுத்த கூட்டத்துல நான் வீடியோவே ஆன் பண்ணிட்டே பேசுறேன். அகத்தை காட்டும் நீங்கள் முகத்தையும் காட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். நிச்சயமா காட்டிடலாங்கய்யா. லட்சுமணன் சார் பாருங்க, கையை கிளாப்பா அடிச்சுருக்காரு பாருங்க. அதாவது உங்களுடைய ஒளி அவர் காதுல ஒளி விழுது. ஆனா முகம் அங்க நிக்கிற இல்லையா? இப்ப பாருங்க, முகமும் நிற்கும், ஒளியும் நிற்கும், நீங்க பேசின வார்த்தைகளும் நிற்கும் இல்லையா? அதுக்காக தான். ரொம்ப அருமையா பேசுனீங்க சஞ்சய், ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பர். ஸோ உணர்வோடு பேசியிருக்கீங்க, நிறைய பேருக்கு அந்த உணர்வை தூண்டி இருக்கீங்க. இளைய சமுதாயத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த இளைஞர்களுடைய வரவேற்பு கண்டிப்பா தேவை. நெற்குலகிலும் உங்களுடைய இளைஞர்களுடைய கூட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவர்களும் இது போன்ற இன்னும் மெருகேற்றிக் கொள்வதற்கு இந்த தளம் ரொம்ப வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல பயிற்சியாளர்கள். அவங்களுடைய நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பாடமா அமையும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களே கூப்பிடுவாங்க. நல்லதொரு நிகழ்ச்சி வழங்கிய சஞ்சய் அவர்களுக்கு நற்பொழிவு சார்பாக வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட நற்பொழிவு நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாளை வீரசேகரன் சாருடைய சிஸ்டர். கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்குங்க. மற்றும் ஒரு ஆளுமையான வீரசேகரன் சாருடைய நிகழ்ச்சியில் கலந்து
தெரிவிக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி. நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ.